ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. அதில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம்மு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சம்மு என்னென்னு பார்க்கலாம். Let A is equal to set of 1, 2, 3, 7 and B is equal to set of 3, 0, -1, 7. Which of the following are relation from A to B அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் R1, R2, R3, R4 அப்படின்னு சொல்லிட்டு 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 செட்டையும் A to Bக்கு என்ன ரிலேஷன் இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் 2 மாடலில் நம்ம போடலாம். ஒன்று வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டை கண்டுபிடிச்சி போடலாம், இன்னொன்று வந்து ஆரோ டயக்ராம் போட்டு போடலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டுமே உங்களுக்கு சொல்லி காட்டலான்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், A cross B போட போகிறோம். ஓகேவா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு போட போகிறோம். ஏல என்ன இருக்குது, 1, 2, 3, 7. கிராஸ் பியில் என்ன இருக்குது, 3, 0, -1, 7. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டுடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி போடணும்னு தெரியலையா, 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. அடுத்தது 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அடுத்து 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அடுத்தது 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. இதான் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு நம்ம போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஆரோ டயக்ராமும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, இதில் இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏல என்னென்ன இருக்குது, 1, 2, 3, 7. பியில் என்ன இருக்குது, 3, 0, -1, 7. ஸோ இதுதான் வந்து பியில் இருக்குது. இப்போ அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, R1 இஸ் ஈக்குவல் டு 2, 1, 7, 1. இந்த R1 வந்து இந்த A கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துடலாம். பாருங்கள், R1 வந்து 2, 1 இருக்குது. இங்கே 2, 1 இருக்கா, 2, -1 தான் இருக்குது, இல்லை. 7, 1 இருக்கா, 7, -1 தான் இருக்குது, 7, 1 இல்லை. இப்போ இதில் பார்த்துடலாம், நம்ம ஆரோ டயக்ராமில் பார்த்துடலாம். 2, 1 இருக்கா, 2 இருக்குது, 1 இல்லை. 7, 1 இருக்கா, 7 இருக்குது, 1 இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லணும், 2, 1 belongs to R1 but 2, 1 not belongs to A cross B. இப்போ என்ன அர்த்தம், 2, 1 வந்து R1ல இருக்குது, ஆனால் இந்த 2, 1 வந்து A cross Bயில் இல்லை. அதான் நாட் பிலாங்ஸ் டுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது, ஆனால் 1 எழுதுனா போதும். ஏதாவது ஒன்று வந்து அங்கே மேட்சாக ஆகலைன்னா, பேர் ஆகலைன்னாவே, அங்கே இல்லைன்னாவே என்னது அர்த்தம், ரிலேஷன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். R1 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் A to B. அவ்வளோதான். அடுத்தது R2. இப்போ R2 பார்த்துடலாம். R2ல என்ன இருக்குது, -1, 1 இருக்குது. இப்போ -1, 1 இருக்கா, 1, -1 தான் இருக்குது. -1, 1 இல்லை.
இப்போ ஆரோ டயக்ராமில் பாருங்கள் -1 இல்லை, பக்கத்தா மாதிரி 1 இல்லை, -1 தான் இருக்குது. இதில் ஏ அப்படின்னா இந்த ஏ வந்து டொமைனை எடுத்துக்கிறோம், பியை வந்து நம்ம ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உள்ளது தான் இந்த ஏ, செகண்ட் உள்ளது அதாவது டொமைன், செகண்ட் உள்ளது செகண்ட் இருக்குல்லையே அந்த செகண்ட் உள்ளது தான் ரேஞ்சு. ஸோ அதனால் இங்கே -1 வந்து பேரா ஆகலை. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், -1, ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கோம்ல அதே மாதிரி எழுதணும். அதாவது பிலாங்ஸ் டு R2 பட் -1, இஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. இது வந்து A cross Bயில் இல்லை. அதனால் என்ன சொல்லணும், நம்ம R2 is not a relation from A to B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்துடலாம். தேர்ட் என்ன அப்படின்னா R3 கொடுத்துருக்காங்க. 2, -1 இருக்கான்னு பாருங்கள். 2, -1 இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா? அதனால் இதை டிக் போட்டுக்கிறோம். 7, இருக்கா? இருக்குது, டிக் போட்டுக்கிறோம். அடுத்து 1, 3 இருக்கா? இருக்குது, ஸோ டிக் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஆரோ டயக்ராமில் பார்க்கலாம். பாருங்கள், 2, -1 இங்கே 2 இருக்குது, -1 இருக்குது. 7, இருக்குது, 7 இருக்குது. 1, 3 இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? அப்போ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன அதனால் எழுதணும், R3 சப்செட், இதுக்கு பேர் என்ன, சப்செட் ஆஃப் A cross B. A cross Bயில் R3ங்கிறது இருக்குது. அதனால் என்ன எழுதணும், R3 is a relation from A to B அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க, R4 கொடுத்துருக்காங்க. R4ல் என்னென்ன இருக்குது, 7, -1 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 7, -1 இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கிறோம். 0, 3 இருக்கா? இல்லை, அதனால் ராங் போட்டுக்கிறோம். ஸோ 3, 3 இருக்கா? 3, 3 இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கிறோம். அடுத்து 0, 7 இருக்கா? இல்லை, அதனால் ராங் போட்டுக்கிறோம். இப்போ ஆரோ டயக்ராமில் பார்த்துடலாம். 7, -1 இருக்குது. ஸோ 0, 3 அப்போ 0 இல்லை இந்த பக்கம். அப்புறம் 3, 3 இங்கே 3 இருக்குது. 0, 7 0 இந்த பக்கம் இல்லை, அதனால் ரிலேஷன் இல்லை. ஏதாவது ஒன்று இல்லைனாலே நம்ம அடுத்தது பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ 0, 3 அப்படிங்கிறது belongs to R4 but 0, 3 is not belongs to என்ன வரும், A cross B. இப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும், R4 is not a relation from A to B அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 2 டைம் இருந்தாலும் 1 டைம் எழுதி சொன்னால் நமக்கு போதும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது வந்து உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.